ஜனநாயகம் பொறுத்தல் தியேட்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக புக்கிங் இருந்தது காரணமே வந்து அவங்க கேட்குற பர்சன்டேஜ் தான். வசூலில் வந்து 75% அல்லது 80% வேணும்னு கேட்குறாங்க. நான் இது வந்து விஜயனுடைய காது கூட நேற்று கொண்டு போயிருக்கேன். சல்லியர் படத்துக்கு வந்து இல்லை, சல்லியர் படத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ்க்கு முதல் நாள் தான் எங்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க. சுரேஷ் காமாட்சி என்ற நெருங்கிய நண்பர் தான் கூப்பிட்டு சொன்னார். நான் சொன்ன தம்பி ஒரு 2 நாளைக்கு முன்னால் சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமாக அவங்களை கூப்பிட்டு சொல்லி காட்சிகள் கொடுக்குறதுக்கு சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி அவர் சொன்னார், இந்த மாதிரின்னு எனக்கு தெரியலன்னா தெரிஞ்சுதான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி. அதனால் அதில் ஒன்றும் அடுத்த நாளே எங்கள் நேற்று கூட பேசினார். இந்த மாதிரி வேறு வழியெல்லாம் ஓடிடியில் போட்டோம் அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த படத்தை பொறுத்தவரை வந்து திரையரங்கள் வந்து பெரிய அளவில் வராது காரணமே அப்படின்னு சொன்னால் படம் வர்ற மாதிரி ஒரு பெரிய விளம்பரமே இல்லை இந்த படத்தை பொறுத்தளவில். அது ஒரு காரணம். 2வது பிவிஆர் திரையரங்கத்தை பொறுத்தளவில் வந்து அவங்ககிட்ட ஏதாவது குறை இருந்ததுன்னா எங்ககிட்ட சொன்னாங்கன்னா நாங்கள் கூப்பிட்டு சொல்லியிருக்க முடியும். அவங்க சொல்லாதனால தான் அந்த படத்துக்கு அவங்க தியேட்டரை கொடுக்க முடியல. அடுத்தாப்புல இந்த குறை இல்லாத அளவுக்கு நாங்களும் பார்த்துக்கிறோம். வர பொங்கலுக்கு வந்து ஜனநாயகம் தான் அதிக தியேட்டரில் விழுகும். ஒரு பிரச்சனையுமே இல்லை. சென்சார் சர்டிஃபிகேட் நாளைக்கு வாங்கிடுவாங்க. இது காலமாக எல்லா பெரிய படத்துக்கு இருக்கிறது தான். ஒரு 10-15 கட்டு கொடுப்பாங்க. அந்த கட்டுகளை அவங்க சரண்டர் பண்ணி அந்த வசனங்களை மியூட் பண்ணி போகிறனால ஜனநாயகம் பொறுத்தல் தியேட்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக புக்கிங் இருந்தது காரணமே வந்து அவங்க கேட்குற பர்சன்டேஜ் தான். வசூலில் வந்து 75% அல்லது 80% வேணும்னு கேட்குறாங்க. பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் அது 60%, பாலக்காட்டில் 60%க்கு படம் போடுறாங்க, கோயம்புத்தூரில் 75% வேணும்னு கேட்குறாங்க. அந்த முரண்பாடுனால தான் நாங்கள் இது வரைக்கும் தியேட்டர் புக் பண்ண முடியல. நாங்கள் என்னங்கிற 70% கூட கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம். அவங்க அது முடியாதுன்னு பிடிவாதமாக 75% வேணும்னு கேட்குறாங்க. 80% வேணும் கூட திருநெல்வேலியெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் எப்படி அந்த படத்தை போட முடியும்? எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பிரயோஜனம் இருக்காது எங்களுக்கு அந்த மாதிரி போட்டோம்னா. அதனால தான் வந்து புக்கிங் லேட்டாக இருக்காது. மற்றபடி ஜனநாயகம் தான் எல்லா திரையரங்களும் போடணும்னு விரும்புகிறாங்க. அதே மாதிரி தான் ஆடியன்ஸ் சைட்லையும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. 60% திரையரங்கள் ஜனநாயகனுக்கும் 40% திரையரங்கள் சிவகார்த்திகேயன் படத்துக்கு விழுகும். ஆனால் இப்போ அவங்க கேட்குற பர்சன்டேஜ் முறையினால ஏதாவது திரையரங்கள் குறைஞ்சிருந்துச்சு போட்டுட்டுனா நாளைக்கு என்ன ஆரம்பிச்சு போட்டுட்டுனா அதான் மேலிடத்துலேருந்து அழுத்தமாச்சு, அதனால தான் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பத்திரிக்கையாளர் எழுதுவீங்க. எந்த மேலிடம் எங்களை அழுத்தம் கொடுக்கல. மேலிடத்துல யார் அவங்களுக்கு சினிமா பற்றி சொல்கிறது வேலை அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க பர்சன்டேஜ் ஓடுறதுனால அந்த திரைப்படங்களுக்கு திரையரங்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இது வந்து விஜயனுடைய காது கூட நேற்று கொண்டு போயிருக்கேன். இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் நீங்கள் கூப்பிட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம் அவங்க இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கிறது பார்ப்போம். 2025 எந்த படம் நல்லா ஓடிச்சு? தியேட்டர்களில் பெரிய வசூல் சின்ன படங்கள் தான். நம்பர் 1 டூரிஸ்ட் ஃபேமிலி சின்ன படங்கள்ல. அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கிற சிறை, மாமன், குடும்பஸ்தன், இந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் 2025 நல்லபடியாக ஓடி இருக்கு. பெரிய படங்கள் சொல்லக்கூடிய ஒரு 10 படங்கள்ல 2 படம் தான் வசூல் ரீதியாக நல்ல படமாக இருந்தது, கூடியும் குட்பேடக்களையும். மற்ற நிறைய பெரிய படங்கள் தக் லைஃபு, ரெட்ரோ, விடாமுயற்சி, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து போன வருஷம் பெரிய படங்கள் எதிர்பார்த்து வந்த படங்கள் சுமாராக போயிடுச்சு. 2026 படங்களே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பெரிய நடிகர்கள் படமே ப்ரொடக்ஷன்லேயே இல்லை. எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சூர்யாது கருப்பு, கார்த்தி சர்தார் 2, ரஜினி சார் ஜெயிலர் 2, அதுக்கப்புறம் இப்போ விஜய் ஜனநாயகம், சிவகார்த்திகேயனுடைய படம் பராசக்தியும் வருது. அதனால ஒரு 10 படம் பெரிய படம் வரும்னு நினைக்கிறேன். இதில் சின்ன படங்கள் தான் வரும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.